In light reflection and refraction, only two topics are left. Okay, அதை மட்டும் இப்ப பார்த்துட்டு மீதி ப்ராப்ளம்ஸ் போடலாம். That is, first topic is factors affecting focal length. Okay, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் focal length அஃபெக்ட் பண்ணுங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா focal length depends on refractive index of the lens of the material. Okay, and then refractive index of the medium in which the lens is placed. And the lens will be made up of glass இல்லையா, அந்த மெட்டீரியல் உடைய focal length அதோட refractive index அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். And then எந்த மீடியம்ல அந்த லென்ஸை வச்சிருக்கோமா, whether it is kept in air or in some other medium, water or any other mediumல வச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அதோட focal length மாறும். And then based on the radius of curvature of the two surfaces of the lens. Okay, ஏன்னா லென்ஸுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணதான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்ப அந்த ரெண்டுத்தோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இருக்கும் இல்லையா, ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் தென் வேவ் லென்த் ஆஃப் லைட் யூஸ். நம்ம என்ன லைட், நம்ம இது வரைக்கும் நம்ம ஜென்ரலா லைட்னு தான் எடுத்துக்கோம். ஜஸ்ட் வி ஹவ் டேக்கன் இட் அஸ் ஒயிட் லைட், நார்மல் லைட், அவ்வளவுதான். மோனோக்ரோம் லைட்னு நம்ம அஸ்யூம் பண்ணி தான் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். பட் when the light color varies, லைட்டோட கலர் வேரி ஆச்சுன்னா ஒவ்வொரு கலருக்கும் வேற வேற வேவ் லென்த் இருக்கும். ஸோ வேவ் லென்த் வேரி ஆனாலும் ஃபோக்கல் லென்த் வேரி ஆகும். பிகாஸ் இட் வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ அதனால ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ லேம்டா. இதுல வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும்போது ஃபோக்கல் லென்த்தும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் தான் இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் டிபெண்ட் பண்ணிருக்கு. இதை வச்சு எம்சிக்யூஸ் எல்லாம் வரும். மெயினா பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் அண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ்னா வெதர் இட் இஸ் ரியல், இன்வெர்டட் ஆர் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், அது என்ன நேச்சருங்கிறத டிசைட் பண்றது ஃபோக்கல் லென்த் தான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், செகண்ட் ஃபோக்கஸ், ரெண்டு ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். ஃப்ரம் த ஆப்டிக் சென்டர் டு த ஃபோக்கஸ் தான் நமக்கு ஃபோக்கல் லென்த் இல்லையா. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா we are getting virtual and direct image, ரைட் சைட்ல இருந்தா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் நம்ம கிடைக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த். சிமிலர்லி சைஸ் ஆஃப் த இமேஜ், அந்த இமேஜ் மேக்னிஃபைடா, என்லார்ஜா, இல்ல டிமினிஷ்டா இருக்கா, இல்ல சேம் சைஸ்ல இருக்கா, இது எல்லாமே ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. எது ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த இமேஜ். இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்டென்சிட்டி ஆஃப் த இமேஜ்னா தட் மீன்ஸ் பிரைட்னஸ் ஆஃப் த இமேஜ். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இமேஜோட பிரைட்னஸ் எப்ப டல் ஆகும், அதிகமாகும், எப்ப பிரைட்னஸ் நல்லா இருக்கும், அது எதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? லென்ஸோட ஒரு பார்ட்டை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இமேஜோட இன்டென்சிட்டி நமக்கு எப்படி இருக்கும்? we will get the complete image. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட கம்ப்ளீட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். பட் இட் வில் பி டல், பிரைட்னஸ் வில் பி ரெடியூஸ், இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த பார்ட்ல போற லைட் ரேஸ் இதை தாண்டி இங்க வராது, பிளாக் பண்ணிட்டதால. இந்த சைட்ல இருக்கிற லைட் ரேஸ் மட்டும்தான் என்ன ஆகும், இங்க கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா, சோ அதனால இன்டென்சிட்டி குறையும். ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஏரியா ஆஃப் அப்பர்ச்சர், டயாமீட்டர் ஆஃப் த லென்ஸ் ஆர் அப்பர்ச்சர் ஆஃப் த லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்பர்ச்சர் ஆஃப் லென்ஸ் ஆர் டயாமீட்டர் ஆஃப் லென்ஸ், அதாவது லென்ஸோட ஏரியா குறைஞ்சிச்சுன்னா தான் இன்டென்சிட்டி குறையும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த இமேஜ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் இது. இன்டென்சிட்டி ஆஃப் த இமேஜ் எப்போ குறையும்னா லென்ஸோடைய அப்பர்ச்சர், அதோடைய டயாமீட்டர் ஆஃப் த லென்ஸ் குறையும் போது இன்டென்சிட்டி குறையும். we will get the complete image. ஏன்னா ஒன் பார்ட்ல லைட் ரேஸ் ஃப்ளோ ஆகுது, அதை வச்சு இமேஜ் ஃபார்மேஷன், ஃபுல் இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். ஆனா இட் வில் பி டல். Okay, but intensity does not depends on the focal length. Focal length அது depend பண்ணியிருக்காது. Okay, only nature and size of the image depends on the focal length of the lens. Intensity does not depends on the focal length of the lens. Got it? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா?
Yes, ma'am. ஓகே, அம்ரீஷ் இருக்கீங்களா? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் the focal length of the length இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னல. என்னென்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னேன். ஓகே, சோ அது ஏன் அப்படி சொல்றோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, இஃப் ஐ அம் கன்சிடரிங், இது ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துக்கோம், ஒரு தின் லென்ஸ் ஒரு திக் லென்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எந்த லென்ஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது என்னது? மீடியம் சேஞ்ச் ஆகுறது இல்லையா? சோ இப்ப இது இந்த கிளாஸுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், இதுக்கு ரெண்டு சைடும் ஏர் தான் இருக்கு. சோ இதுல எது ரேரர் மீடியம்? ஏர் தான் ரேரர் மீடியம். இருக்கிறதுலே ரேரர் மீடியம் வேக்கம் அண்ட் ஏர் தான். சோ இந்த கிளாஸ் வந்து டென்சர் மீடியம். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்கேயும், இது வந்து டென்சர் மீடியம், இது ரெண்டு சைடும் ஏர் இருக்கிறது வந்து ரேரர் மீடியம். ஓகேவா? எதுல இப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும்? தின் லென்ஸ்லயா திக் லென்ஸ்லயா? சொல்லுங்க பார்க்கலாம். Thin lens. இப்போ ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குமா, லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குமா? Lens. லென்ஸ் இது டென்சருக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம் இல்லையா? ஓகே, இப்ப டென்சர் மீடியம் சின்னதா இருந்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சின்னதா இருக்குமா அதிகமா இருக்கும்? கொஸ்டின் புரியுதா? தின் லென்ஸ் ஆர் திக் லென்ஸ் எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும்னு கேக்குறேன். கம்பேரிங் டு ஏர், லென்ஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப ஏரியா பெருசா இருந்தா அங்கதானே இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப திக் லென்ஸ்ல தானே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப இதுவா திங்க் பண்ணாதீங்க சார். ஜஸ்ட் பிராக்டிகலா நார்மலா திங்க் பண்ணுங்க போதும். ஜஸ்ட் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லென்ஸுக்கு தான் அதிகமா இருக்கும் நமக்கு தெரியும். தின் லென்ஸ் திக் லென்ஸ்னு ரெண்டு இருக்கு. சோ அப்போ திக்கா இருக்கிறதுல தானே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? Yes, ma'am. ஓகே, சோ அப்ப திக் லென்ஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பெண்டிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஷார்ப் பெண்டிங் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இட் கான்ட் மூவ் அவே, சோ மூவ் டுவோர்ட்ஸ் த நார்மல். அது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். சோ பெண்டிங் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப ஃபோக்கல் லென்த், ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து சீக்கிரமே ஷார்ட் லென்த்லயே கிடைச்சிடும். சோ இட் வில் ஹாவ் லெஸ் ஃபோக்கல் லென்த். ஓகே, திக் லென்ஸா இருந்ததுன்னா ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். அண்ட் தென் ஹைலி கர்வ்டு, இந்த லென்ஸோட இது பாத்தீங்கன்னா இட் வில் பி ஹைலி கர்வ்டு. தின் லென்ஸ்ல பாருங்களா, இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஸ்லைட் கர்வ் தான் இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? லென்ஸோட கர்வ் பாத்தீங்கன்னா திக் லென்ஸ்ல ஹைலி கர்வ்டா இருக்கு. தின் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு. இது ரொம்ப கர்வ்டா இல்ல இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? So when the lens has high refractive index and highly curved, the second one, high refractive index and highly curved இருந்ததுன்னா it will have short focal length. Focal length will be less. Okay, அதே if it has less refractive index and அதே அதுக்கு opposite case தான் thin lens. Refractive index கம்மியா இருக்கும், it is not much curved. It almost seems to be like a straight line, not much curved. So it will have more focal length. Okay, that's why we are telling the focal length depends on refractive index of the material. Okay, first point சொல்லிருக்கேன் இல்லையா? Refractive index of the lens material. Focal length depends on refractive index of the lens material. So லென்ஸோட மெட்டீரியல் என்ன இருக்கோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஃபோக்கல் மாறுது இல்லையா? ஃபோக்கல் லென்த் தின் லென்ஸா இருந்தா மோர் ஃபோக்கல் லென்த் இருக்கு, திக் லென்ஸா இருக்கும் போது லெஸ் ஃபோக்கல் லென்த் இருக்கு. ஃபோக்கல் லென்த்ங்கிறது ஆப்டிக் சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ் இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு f is more, for second one f is less. ஓகேவா? that is the first case. Focal length of the lens depends on the refractive index of the lens material. இது புரியுதா? சோ அப்போ லென்ஸ்க்கு ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹைலி கர்வ்ட். அதுக்கு லெஸ் ஆப்போசிட்டா ஃபோக்கல் லென்த், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். தின் லென்ஸ்க்கு மோர் ஃபோக்கல் லென்த், திக் லென்ஸ்க்கு லெஸ் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? அண்ட் தென் இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட் இந்த ஒன்.
So radius of curvature depend பண்ணிருக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா? Focal length of the lens depends on radius of curvature of two surfaces of the lens. So அதை எப்படி depend பண்ணிருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு திக் லென்ஸ். ஓகே, ஸோ இது கூட ஒரு இன்னொரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்? இப்ப லென்ஸோட ரெண்டு சைட்லயும் இப்போ இந்த பார்ட்டோடைய சர்க்கிள் தான் இது, இந்த சைடு அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, திஸ் பார்ட்டுக்கு. இப்ப இந்த சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர், சாரி ஃப்ரம் த சென்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரம் த ஆப்டிக் சென்டர் to the center of the sphere, that is the radius of curvature R1. Okay, அந்த ஆப்டிக் சென்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் அதுதான் ஃபோக்கல் லென்த் F1 இல்லையா? இந்த ஃபோக்கல் லென்த் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு? அது டிபெண்ட் பண்ணியிருந்தா அப்ப அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேஞ்ச் ஆகுறதால ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அதான டிபெண்ட் ஆயிருக்குதுன்னா மீனிங். ஃபோக்கல் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ். ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறதா இப்ப நம்ம பார்க்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை விட இங்க பெருசா இருக்கா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பெரிய சர்க்கிளா வரும் இல்லையா? அதை வச்சுதான் நம்ம சர்க்கிள் வரையறோம். சோ ரொம்ப பெரிய சர்க்கிளா வரையும் போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கர்வ்டா வருமா, இல்ல வந்து என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த கர்வினஸ் இருக்காது இல்லையா? நீங்க ஒரு குட்டியா ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா இங்க இந்த பார்ட் நல்லா வளைஞ்சிருக்கும் இல்லையா? அதுவே இப்ப நீங்க பெருசா ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா அப்ப அந்த பார்ட் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதிக பெண்டிங் இருக்காது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ் மேம். இது எதனால? இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ரேடியஸ் அதிகமாக்குனா பெரிய சர்க்கிளா வரைய போறோம், ரேடியஸ் சின்னதா இருந்தா குட்டி சர்க்கிளா வரைய போறோம், அவ்வளவுதானே? சோ அப்ப நான் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு லென்ஸோட கர்வ்னஸ் என்ன ஆகுது? ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கும்போது மோர் கர்வ்டா இருக்கு லென்ஸ், கரெக்டா? அதே ரேடியஸ் வந்து நான் அதிகமா போடும்போது ஐ ஹாவ் லெஸ் கர்வ்டு லென்ஸ். ஓகே, எஸ் மேம். ஓகே, சோ நம்ம லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, மோர் கர்வ்டா இருந்தா என்ன ஆகும் பார்த்தோம்? ஃபோக்கல் லென்த் ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஹைலி கர்வ்டா இருந்தா ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னு பார்த்தோம் இல்லையா? ஹைலி கர்வ்டா இருந்தா என்ன ஃபோக்கல் லென்த் இருக்கும்? நல்ல கர்வ்டா இருந்தா ஷார்ட் ஃபோக்கல் லென்த். இட் வில் ஃபோக்கஸ், இட் வில் கன்வர்ஜ் ஈஸிலி. நல்ல கர்வ்டா இருந்தா ஷார்ப்பா பெண்ட் ஆகும், இட் வில் கன்வர்ஜ் ஈஸிலி. அதனாலதான் ஹைலி கர்வ்டா இருந்தா ஷார்ட் ஃபோக்கல் லென்த், லெஸ் கர்வ்டா இருக்கிறதுல மோர் ஃபோக்கல் லென்த். சோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைலி கர்வ்டு. ஓகே, சோ அப்ப ஹைலி கர்வ்டு இருக்கும்போது அப்ப இதுக்கு என்ன இருக்கும்? இட் வில் ஹேவ் ஷார்ட் ஃபோக்கல் லென்த், இட் வில் ஃபோக்கஸ் ஈஸிலி. ரொம்ப கர்வ்டா இருக்கிறதால பெண்டிங் நிறைய இருக்கும், சோ இட் வில் கன்வர்ஜ் ஈஸிலி, இட் வில் ஹேவ் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது கர்வினஸ் குறைஞ்சிருது, சோ இட் வில் ஹேவ் லெஸ் கர்வ். So அப்ப curviness குறையும் போது it will have more focal length. It won't converge easily. It has to travel a lot to converge in the case. ஓகேவா? சோ அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியா இருக்கும்போது ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கு. சோ ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா வாட் அபவுட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஷார்ட்டா இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியா இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கு. அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாகும் போது அப்ப ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? லாங்கா இருக்கும், அவ்வளவுதான். சோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ஃபோக்கல் லென்த் வில் இன்க்ரீஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை டிக்ரீஸ் பண்ணா ஃபோக்கல் லென்த் வில் டிக்ரீஸ். தட் இஸ் த செகண்ட் ஃபேக்டர். ஓகேவா? தட் இஸ் when the radius of curvature of the lens increases, radius of curvature increase பண்ணோம்னா curviness குறைஞ்சிரும். So focal length வந்து it curvature decreases and focal length increases.
ஓகே, அதே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அப்படியே இதுக்கு ஆப்போசிட், கர்வேச்சர் will increase and focal length will decrease. ஓகேவா? சோ இப்போ நம்ம ரெண்டு ஃபேக்டர் பார்த்திருக்கோம். ஃபோக்கல் லென்த், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா ஃபோக்கல் லென்த் குறையும். மெட்டீரியல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதுக்கு என்ன பார்த்தோம்? இதுவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். We have seen 2 points. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஆஃப் த லென்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் வில் டிக்ரீஸ். அது ஒரு ஃபேக்டர் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு MCQs இருக்கும். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ரிஃப்ராக்டிவ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆப்போசிட், இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ். அதர் கேஸை நீங்க அப்படியே அதுல இருந்து எழுதிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் யூஸ்லியும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த ஃபேக்டர் இப்ப பார்ப்போம். Focal length also depends on the wavelength of light used. ஓகேவா? சோ நம்ம லைட் யூஸ், இப்ப வேற வேற கலர்ஸ் லைட் யூஸ் பண்ணும்போது ஒன்னொன்னுக்கும் வேற வேற வேவ் லென்த் இருக்கும். வேவ் லென்த் சேஞ்ச், வேவ் லென்த் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா? நம்ம ஆல்ரெடி அதை பார்த்திருக்கோம். வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, சோ அப்போ வேவ் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஃபோக்கல் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா? மெட்டீரியலோட லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மீடியம், எந்த மீடியமோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ லைட்டோட ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச், வேவ் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்பயும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். The focal length of the lens depends upon its refractive index. Okay, since the refractive index is different for different light of colors. ஏன்னா கலர்ஸோட வேவ் லென்த் வந்து மாறும்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் மாறும். ஸோ கலருடைய வேவ் லென்த், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதால ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸும் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். தேர் வில் பி சேஞ்ச் இன் த ஃபோக்கல் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த கலர்ஸ். இதை பத்தி டீடைலா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் +1 +2 படிக்கும் போது படிப்பீங்க. இன்னும் டீடைலா எல்லா கலர்ஸ்க்கும் என்ன வேவ் லென்த், ஸோ ஃபோக்கல் லென்த், ரே ஆப்டிக்ஸ்னே ஒரு லெசன் படிப்பீங்க. ஓகேவா? அதுல படிப்பீங்க. பட் ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஃபோக்கல் லென்த் எந்த ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம எந்த லைட் ரேஸ் யூஸ் பண்றோமோ அதோட வேவ் லென்த் மாறுச்சுனாலும் ஃபோக்கல் லென்த் மாறும். ஏன்னா லைட்டோட கலர்ஸ், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கு. அந்த ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் வேவ் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆனாலே ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? தட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபேக்டர். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஃபேக்டர் என்ன பார்த்தோம்? when the light color changes. லைட் கலர் சேஞ்ச், நம்ம இது இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்க்கலன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தோம்னா அது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு அவ்வளவு டீடைலா வராது. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லைட்டோட கலர், இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகும். ஏன்னா லைட்டோட கலர் வந்து வேவ் லென்த், ஒவ்வொரு லைட் கலருக்கும் வேற வேற வேவ் லென்த் இருக்கு. வேவ் லென்த் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். தட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த். ஸோ அதனால ஃபோக்கல் லென்த்ல சேஞ்ச் இருக்கும். தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். Okay, and the last point is this refractive index of the medium in which the lens is placed. Focal length எதை depend பண்ணிருக்குன்னா, it also depends on not only on the refractive index of the lens, the refractive index of the medium in which the lens is placed. அதையும் depend பண்ணிருக்கு. நம்ம இது வரைக்கும் சாதாரணமா பார்த்ததெல்லாம் ஏர், நார்மலா வேக்கம் ஸ்பேஸ்ல, ஓப்பன் ஸ்பேஸ்ல லென்ஸ் இருக்கு, அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அப்படிதான் பார்த்தோம். ஸோ ஏர் வந்து இருக்கிறதுலே ரேரர் மீடியம். ஓகே, அப்ப லென்ஸ் வந்து டென்சர் மீடியம், நார்மலா இதுல தான் நம்ம பார்க்கணும். சோ அதை வச்சு ஃபோக்கல் லென்த் சேஞ்சஸ் பார்க்கிறோம். இஃப் இன் கேஸ் this lens is immersed in a water, if the lens is dipped in water. Okay, ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கணும், ஒரு திக் லென்ஸ் எடுத்திருக்கோம். அந்த திக் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இந்த ஏர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் இட் இஸ் இன் த ஏர்.
So this is in air. This is a thick lens. Thick lens na நமக்கு என்ன தெரியும்? It will have higher refractive index. Higher refractive index இருந்தாலே short focal length இல்லையா? Thick lens will have higher refractive index, so short focal length. இது optic centerல இருந்து பாத்தீங்கன்னா this is its focal length. ஓகேவா? இது வந்து நார்மலா. If this lens is immersed in water, இப்போ வாட்டருக்குள்ள அந்த லென்ஸை இம்மர்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் ஏர் வந்து இருக்கிறதுலே ரேரர் மீடியம் அண்ட் லென்ஸ் இஸ் த டென்சர் மீடியம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வாட்டரும் கிளாஸும், லென்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ் இல்லையா, வாட்டரும் கிளாஸும் இருக்கு. ஸோ அப்போ ஏர் வந்து ஏரை விட இது கொஞ்சம் டென்சர் தான் வாட்டர் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, மீடியம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கம்பேரிங் டு ஏர். அவுட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இப்போ அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி வேற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள மீடியம்ல நம்ம இம்மர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் அஃபெக்ட் த ஃபோக்கல் லென்த். ஸோ அப்போ என்ன ஆகும்னா the focal length will get increased. Immersing the lens in water will cause light to refract less at both sides. ஏன்னா வெளியில இருக்கிறது வந்து அதால ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியாது. It is also a somewhat denser than air. Air விட டென்சரான மீடியம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா it will affect the focal length. So the focal length will get increased. Okay, so higher refractive indexல இருக்கும்போது, இப்ப லென்ஸுக்கு தான் ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு, வெளியில இருக்கிறது ரொம்ப ரேரர் மீடியமா இருக்குன்னா நார்மலா இருக்கும்போது இட் வில் ஹேவ் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். ஸோ அந்த ரேரர் மீடியம்ல இருந்து சம்வாட் டென்சர் மீடியம்க்கு அந்த லென்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டோம். இமர்சிங் த லென்ஸ் இன் வாட்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் ரிஃப்ராக்ட் லெஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த லென்ஸ். ஸோ திஸ் வில் மேக் த ஃபோக்கல் லென்த் லாங்கர். ரிஃப்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ அப்ப ரிஃப்ராக்ஷன் கம்மியா இருக்குன்னா இட் won't bend easily. So it will take time to bend. அதனால focal அது பெண்ட் ஆகும், எங்க போய் பெண்ட் ஆகுதோ அங்கதான் மீட் ஆகும். So அப்போ it will have a longer focal length comparing to that one which is placed in the air. Okay, so அப்போ fourth point என்னது, when the medium changes focal length changes. Okay, medium change ஆகும்போது focal length change ஆகும். From air, when the medium is changed to water, air விட நீங்க வேற எந்த மீடியம்ல நீங்க லென்ஸை வச்சாலும் definitely focal length will be longer. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏர் தான் இருக்கிறதுலே ரேரர் மீடியம். ஏர் ஆர் வேக்கம் தான் நமக்கு ரேரர் மீடியம். அதை விட மற்ற எல்லாமே கம்பேர் பண்ணும்போது என்னது, கொஞ்சம் டென்சர் மீடியம் தான். ஸோ அப்போ அந்த மீடியம் சேஞ்ச் இருக்கும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், focal length will increase. focal length ஷார்ட்டரா இருக்கிற focal length என்ன ஆகும், ஏர்ல இருந்து வேற மீடியம்க்கு நம்ம லென்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இட் focal length will definitely be longer, increase தான் ஆகும். சேஞ்ச் இருக்கும், அந்த சேஞ்ச் வந்து இன்க்ரீஸா தான் இருக்கும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த 4 பாயிண்ட்ஸ்ல?